ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே பிரியா. கல்யாணத்துக்கு அப்புறமும் பல பெண்கள் கூட உல்லாசமாக இருக்க ஒரு கணவருக்கு அவங்க மனைவி என்ன மாதிரியான பரிசு கொடுத்தாங்கன்றது தான் இந்த சிறுகதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதையோட நாயகி தேவகி. பெயருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகான பொண்ணு. நல்லா படிச்சிருக்காங்க. ஆனால் என்ன கொஞ்சம் வசதி இல்லாத குடும்பத்தில் பிறந்துட்டாங்க. அதனாலேயே என்னவோ அவங்க அப்பா அம்மா பொண்ணுக்கு நல்ல வரன் கிடைச்சா போதும், நல்ல வசதியான இடம்னு சொல்லிட்டு சரியாக விசாரிக்காமல் நல்ல வசதியான ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. அவங்க வீட்டுக்காரர் பேர் விமல். விமலன் ரொம்ப வாட்ட சட்டமாக அழகான பையன்தான். அதே மாதிரி சேட்டையிலையும் மன்மதனாக தான் இருக்கான். இதெல்லாம் நம்ம தேவகிக்கு தெரியாது. கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு மாதமும் போயிடுச்சு. 2 பேரும் சந்தோஷமாக தான் இருக்காங்க. விமல் எப்போவுமே வீட்டுக்கு லேட்டாக தான் வருவான். கேட்டால் பிஸ்னஸ், அதனால ஒரு மீட்டிங் நிறைய லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிடுவான். இப்படியே காலங்கள் ஓடிக்கொண்டு இருந்தன. 1 மாதத்துக்கு மேலாச்சு. ஒரு நாள் தேவகி ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தா. அப்போ தன் கணவர் மாதிரியே ஒரு நபர் ஒரு பெண்ணை கட்டி பிடிச்சி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தா. இவளுக்கு ஒரு சந்தேகம், கணவர் தானா அப்படின்ட்டு. இருந்தாலும் யோசிச்சு பார்த்தா, இல்லை நம்ம கணவர் அப்படியெல்லாம் பண்ண மாட்டார், அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்ட்டு. சரி எதுக்கும் ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் பண்ணால் அந்த நபரே ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறா தேவகி. நான் ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன்றான் விமல். அப்படியா, நானும் அங்கே தான் இருக்கேன் அப்படின்றா. என்ன சொல்கிறேன்னாரு. கொஞ்சம் வலது பக்கம் திரும்பி பாருங்க, நானும் அங்கே தான் இருக்கேன்றா. இதை பார்த்துட்டதுமே விமலுக்கு கொஞ்சம் கோபமாகவும் வந்துடுது. சரி சமாளி கூட தைரியத்தோடு இருக்கிறான். ஃபோனை கட் பண்ணிட்டு கிட்ட போகிறேன். என்ன இது, என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்குறா. என்ன நீ என்ன கேள்வி கேட்குற? எனக்கு தெரியும் என் லைஃப் எப்படி கொண்டு போகணுன்னு. நீ மட்டும் தான் என்ன என் லைஃப்லையா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இவ என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட். இவன் மட்டும் இல்லை, எனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் எல்லாரும் கூடயும் ஜாலியாக தான் இருப்பேன். அது என்னுடைய பர்சனல். அதை கொஷின் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸும் கிடையாது. உங்கள் வேலை என்ன, வீட்டில் சமைக்கிறது, என் துணியை துவைச்சி போடுறது, அதோடு நீ நின்றுக்கணும். என்னை கொஷின் பண்ணுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டதும் தேவகி ரொம்ப மனசளவில் நொந்து போயிடுறா. அதை சொல்லிவிட்டு விமல் அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். இவன் அந்த இடத்துல தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது அந்த இடம் மட்டும் இல்லை, வாழ்க்கை முழுக்க நம்ம இப்படி தான் இருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துலேயே ஒரு நிமிஷம் அவள் தன்னை மறந்தா இருந்துடுறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது அழுதுகிட்டே வரா. அவங்க விமலுடைய அப்பாவும் அம்மாவும் ஏன் மருமகளே இப்படி அழுதுட்டுருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் பையன் பண்ணுறது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியல, அவர் வேறு பொண்ணுங்க கூட தொடர்பில் இருக்கிறாரு, எனக்கு இன்னும் நிறைய பொண்ணுங்க இருக்குன்றாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழுகிறான். அவங்க 2 பேரும் திருன்னு முழிக்கிறாங்க விமலுடைய அப்பா அம்மா. தேவகி சொல்லி முடிச்சுட்டு ரொம்ப தேம்பி அழுகிறா. அவங்க 2 பேரும் அவளை எப்படி சமாதானம் செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை கிட்டே போய்ட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத தேவகி, உன்னால் முடியும், கண்டிப்பாக நீ அவனை மாற்றிடுவேன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டு தேவகி ஒன்றுமே புரியல. அப்போ உங்கள் பையன் பண்ணுறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க 2 பேரும் அமைதியாக இருக்காங்க. எனக்கு இப்போ உண்மை தெரியணும், உங்கள் பையனுடைய கேரக்டர் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்குறாங்க. தெரியுமா? இப்போ இல்லை, ரொம்ப நாளாகவே எல்லா பொண்ணுங்கிட்டேயும் அப்படி தான் இருக்குது, தப்பாக நடந்துக்கிறான்னு எங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, அவன் ரொம்ப குடிப்பான், பொய் சொல்லுவான், எல்லாமே எங்களுக்கு தெரியும். நாங்கள் வசதியாக தான் இருக்கோம், எங்கள் சொந்தத்தில் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. ஆனால் யாரும் விமலை கட்டிக்க முன் வரல. அவனுடைய கேரக்டர் தெரிஞ்சு எல்லாம் ஒதுங்கிட்டாங்க. அந்த டைமில் தான் உன்னை பார்த்தோம், நீ அழகாகவும் இருந்த, படிச்சிருந்த, அப்பா அம்மா வசதி இல்லாத இருந்தாங்க, அதனால் இதை பயன்படுத்தி நாங்கள் எங்கள் பையனுக்கு கட்டி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவகி பித்து பிடிச்சவ போல் நின்றுருந்தா. கண்டிப்பாக நீ விமலை மாற்றி அவனை ஒரு நல்ல புருஷனாக கொண்டு வந்துடும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குமா, அதை நான் உன்னை முழுசாக நம்புகிறேன் அப்படின்னாங்க. தேவகிக்கு செம கோவம் வந்துருச்சு. என்ன பேசிகிட்ருக்கீங்க நீங்கள்? உங்கள் பையன் வாழ்க்கையை சரி செய்கிறதுக்காக யாரோ ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை வீணாக்கிட்டீங்களா? நான் என்ன வசதி இல்லாததான் அதுக்காக மற்றவங்க லைஃப் மற்றவங்க லைஃப்பை நீங்கள் எப்படி வீணாக்குவீங்க? உங்கள் பையனுக்கு பொண்ணு கிடைக்கல, உங்கள் பையன் லைஃப் சரியில்லைன்றதுக்காக என் லைஃப் இப்படி வீணாக்கிட்டீங்களே அப்படின்றாங்க. இல்லைம்மா, உன்னால் கண்டிப்பாக விமலை நல்ல மனுஷனாக மாற்ற முடியும்னு நாங்கள் நம்புகிறோம். நீ கண்டிப்பாக செய்வோம்மா, மேலே எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒரு தேவகிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அமைதியாக போய் கதவை சாத்திட்டு அழுதுட்டுருக்கா. தன் லைஃபுக்கு தான் ஒரு முடிவு எடுத்தே ஆகணும்னு ஒரு முடிவுக்கு வரா. ஒன்று விமலை விட்டு வெளியே போகணும், இல்லை விமலை திருத்தணும். இது சாத்தியமானு யோசிக்கிறான். ஏன்னா விமல் நீ என்ன சொன்னாலும் கேட்க போகிறதில்ல அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருக்கான். இது எப்படி மாத்துறன்ட்டு ரொம்ப யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கும் வரான். அன்றைக்கி நைட்டு விமல் வீட்டுக்கு வரான். ஏதாச்சும் கேள்வி கேட்பான்னு சொல்லி பார்க்குறான். ஆனால் தேவகி அவங்ககிட்ட எந்த கேள்வியும் கேட்குறதில்ல. வழக்கம் போல் சாப்பாடு போட்டு படுத்து தூங்க போயிடுறான். அடுத்த நாள் ஒரு 2 நாள் இப்படியே போயிட்டுருக்கு. விமலுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்மளை எந்த கேள்வியும் கேட்கல, இப்படியே இருக்கிறத சமாதானம் நினச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒருத்தன் வீட்டுக்கு வெளியே ஹாரன் அடிக்கிறான். அந்த சத்தத்தை கேட்டதுமே தேவகி டிப்டப்பாக ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. சத்தம் வந்த உடனே எழுந்திரிச்சு அவங்க கூட பைக்கில் போயிடுறான். இதை பார்த்ததும் விமலுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் என்னடா இது புது பழக்கம், தேவகியை வேற யார் கூடயோ வண்டியில் போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க.
எனக்கும் தெரியலம்மா அப்படின்னு சொல்கிறான் விமல். அதுக்கப்புறம் அவள் வர்றதுக்கு நைட்டு 12 மணி ஆகிடுது. விமலுடைய அப்பா அம்மாலாம் தூங்கிடுறாங்க. விமல் மட்டும் முழிச்சிட்ருக்கான். என்ன தேவகி எங்கே போயிட்டு வரேன்றான். என்னைய நீங்கள் கொஷின் பண்ணுறீங்க? உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கிற மாதிரி எனக்கும் ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்காதீங்கன்னுறாங்க. என்ன பேச்சுதுன்றான். நீங்கள் இதே தானே சொன்னீங்க, நான் உங்களை பர்சனல் லைஃப்பில் எதுவுமே தலையிடக்கூடாது, எனக்கு கேட்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. அதே தான் நானும் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கிற மாதிரி எனக்கும் ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது, இதில் நீங்கள் தலையிடாதீங்க விமல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதியாக போயிடுறான். அடுத்த நாள் விமல் காலையில் தூங்கி எந்திரிச்சு பார்க்குறான். அங்கே பக்கத்தில் தேவகி இல்லை. அவங்க அம்மா கிட்ட போய் கேட்குறான், அம்மா எங்கே உங்கள் மருமக தேவகின்னு சொல்லிட்டு. தெரியலப்பா, காலையில் யாரோ வந்தாங்க, அவங்க கூட அவள் போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இது, நீங்கள் கேட்க மாட்டீங்களா உங்கள் மருமகளை அவள் செய்கிறது சரியா தப்பான்னு? நான் கேட்டேன்ப்பா. அதுக்கு அவள் என்னட்ட உங்கள் பையன் விமலையே உங்களால் அடக்க முடியல, கேள்வி கேட்க முடியல, என்னையும் நீங்கள் கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்லிட்டேன். நாங்கள் என்னப்பா பண்ணுறது, நீ உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறன்ற, அதே மாதிரி தேவகியும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறன்றா. நாங்கள் யார்கிட்டையும் பேச முடியாது. ஏன்னா நீங்கள் எல்லோரும் பெரியவங்க, உங்களை சுய விருப்பங்கள் எங்களோட இண்டிபெண்டன்ஸின்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழுங்க அப்படின்ட்டு விமலோடைய அம்மா சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்டு தான் விமலுக்கு அதிக அளவு கோவம் வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி தேவகி வரட்டும், ஈவினிங் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக காத்துட்ருக்கான். 8 மணி ஆகுது, 9 மணி ஆகுது, 10 மணி ஆகுது, தேவகி வரவே இல்லை. இவனும் பொறுத்து பார்த்துட்ருக்கான். நைட்டெல்லாம் தூங்காமல் காத்துட்ருக்கான். விடிய காலையில் 2 மணிக்கு தேவகி வரா. கூட்டிகிட்டு வந்து ஒருத்தன் விட்டுட்டு போகிறான். தேவகி உள்ளே வரும்போதே நிதானத்தில் இல்லை, லேசாக குடிச்ச மாதிரி இருக்கா. இவன் பொறுமையாக பேசணும் அப்படின்ட்டு காத்துட்டு அவன் மனநிலை இவங்ககிட்ட பேசுகிற நிலைமையிலே இல்லை. அவன் நேராக போய் படுக்க போயிடுறான். இவன் கூப்பிட்றான், எதாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் விமல், பாய் அப்படின்ட்டு போய் படுத்துடுறான். காலையில் தூங்கி எந்திரிச்சும் அவகிட்ட பேசணுன்ட்டு ரொம்ப இதாக காத்துட்ருக்கான் விமல். காலை பொழுதும் வந்தது. எந்திரிச்சு வரா தேவகி. தலையெல்லாம் சுற்றுது. எனக்கு ஏதாச்சும் லெமன் ஜூஸ் கொடுங்க ஆண்டி அப்படின்னு கேட்குறா. விமலுக்கு அதிக அளவு கோவம் வருது. என்ன தேவகி நினச்சிட்ருக்க, வீட்டில் இருந்து வீட்டு வேலை செய்வேன்னு பார்த்தா நீ என்னமோ சுற்றிட்டுருக்க, நைட்டில் டைம் வீட்டுக்கு வர, காலையில் உனக்கு லெமன் ஜூஸ் வேணுமா, நைட்டெல்லாம் குடிச்சிட்டு வர, இதெல்லாம் ஒரு குடும்ப பொம்பளை செய்கிற விஷயமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு தேவகி இருந்துட்டு, ஏங்க இதே தான் நீங்கள் செய்கிறீங்க, நான் செஞ்சேன் தப்பானா? ஆமாம் தப்பு தான், நான் ஆம்பளை நீ பொம்பளை, வித்தியாசம் இருக்குன்னு கேட்குறான். அப்படியெல்லாம் கிடையாது, 2 பேரும் மனுஷன்தான், புருஷன் பொண்டாட்டினா 2 பேரும் ஒருத்தர் உண்மையாக இருக்கணும், அதை நீங்கள் செய்கிறீங்களா? இல்லை. அப்போ என்கிட்ட மட்டும் ஏன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறான். அது எனக்கு அசிங்கமாக இருக்குது, நீ செய்கிற விஷயத்த மற்றவங்க பார்த்தா என்னுடைய கௌரவம் என்ன ஆகுறதுன்றான். ஓ, புருஷனுக்கு மட்டும்தான் கௌரவமா, பொண்டாட்டிகளாக கௌரவம் இல்லை? 4 பேர் கூட நீங்கள் சேர்ந்து சுற்றும் போது சரியாக இருக்குது, இதே ஒரு பொம்பளை நான் சுற்றினா உங்களுக்கு தப்பாக இருக்கா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் அப்படின்றான். அப்போ நீங்கள் ஒழுக்கமாக இருங்க, அப்புறமா வந்து என்னை கேள்வி கேளுங்க, அது வரைக்கும் என்னை கேள்வி கேட்க உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு சொல்லிட்டா தேவகி. பித்து பிடித்தவன் போல் ஆனான் விமல். அந்த நேரத்தில் விமலுடைய அப்பா வந்து அவங்ககிட்ட பேசினார். அப்பா, இவ சொல்கிறதெல்லாம் சரியா, இது நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டான் விமல். நீ செய்கிறது சரியா, உனக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஆனால் நீ மற்ற பெண்கள் கூட ஜாலியாக சுற்றிட்டுருப்ப, அதை பார்த்துட்டு அவள் கேட்டால் நீ தலையிடக்கூடாதுன்னு சொல்லுவேன். இப்போ அவள் சொல்கிற விஷயம் கரெக்டு தானே, அவள் சுற்றிட்டுருப்பா, நீ தலையிடாதன்னா. இல்லைப்பா, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இது என்கிட்ட கேட்காத, போ உன் மனைவி தேவகி கிட்ட போய் கேளு, நீ செஞ்ச தப்பை உணர்ந்துக்கோ, அவள் மன்னிச்சா சேர்ந்து சந்தோஷமாக வாழுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய படுக்கை அறைக்கு போகிறான். உள்ள தேவகி படுத்துட்ருக்கா. தேவகிட்ட கேட்குறான் விமல், தேவகி என்னை மன்னிச்சிரு, நான் பண்ணது தப்பு, நான் இதுக்கு முன்னாடி எவ்வளோ தப்புகளோ செஞ்சுருக்கேன், என்னை மன்னிச்சிரு, நம்ம இனிமேல் சந்தோஷமாக வாழலாம், உனக்கு நானும் எனக்கு நீ மட்டும் போதும், மற்ற உறவுகள் எல்லாம் துண்டிக்கப்பட வேண்டியவை அப்படின்னு சொல்கிறான். உண்மையிலேயே நீங்கள் திருந்துட்டீங்களான்னு கேட்டால் தேவகி. ஆமாம், நான் செஞ்ச தப்பை உணர்ந்துட்டேன், நான் எப்படி மற்றவங்க கூட சுற்றும் போது உனக்கு கோபம் வரும்னு இன்றைக்கி நான் புரிஞ்சுக்கிட்டேன், உன்னுடைய உறவு உண்மையானதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிடு, நீயும் இனி இந்த பழக்கத்தை விட்டுருன்னு சொன்னான். அந்த நிமிஷம் பின்னாடி கதவுக்கு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. யாருன்னு திரும்பி பார்த்தா இவளை கூட்டிகிட்டு போன ஒரு ஆணும் திரும்ப இன்னொரு நாள் கூட்டிகிட்டு வந்த ஆணும் 2 பேரும் இருந்தாங்க. இவங்க யாருன்னு சொல்லி பார்த்தா தேவகியுடைய சித்தி பசங்க. நீங்கள் திருந்தணுன்னு தான் மாமா நாங்கள் 2 பேரும் இப்படி பண்ணோம், இது எல்லாமே ஒரு ட்ராமா தான், எங்கள் அக்கா தேவகி எப்பவுமே உண்மையானவ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. விமலுடைய அப்பா அம்மா எல்லாருமே இதை சேர்ந்து தான் இந்த ட்ராமா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு விமல் திருந்துறதுக்காக. சரி, நான் திருந்திட்டேன், இனிமேல் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், நானும் என் தேவகியும் எப்பயுமே சந்தோஷமாக வாழவேன்னு சொல்லி விமல் சத்தியம் பண்ணுறான் தேவகிக்கு மற்றும் அவங்க அப்பா அம்மாவுக்கு. இந்த கதையில் வர்ற மாதிரி விமல் திருந்தின மாதிரி மற்ற புருஷன்மாரும் திருந்தினா ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி கதை வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ, டாடா, பாய்.